இதை கொடுத்துருக்கான் பாரு, C1 45 டிகிரி 1 mm சாம்பர், இந்த பக்கம் ஒரு 1 mm சாம்பர். அதை நம்ம டைரக்டா ஃபேசிங்ல பண்ணலாம். காமிக்கிறேன் ஃபேசிங் பண்ணும்போது எப்படி அதை பண்ணலாம். இப்போ வியூல டூல் பாத், இந்த மிஷின் குரூப் லேத், ஓகே ஆல்ரெடி எடுத்தாச்சு. ப்ராப்பர்ட்டியில டூல் செட்டிங் போயிட்டு ப்ரோக்ராம் நம்பர், இது ரெண்டும் கம்பல்சரி ஆன் பண்ணணும். அப்பதான் ஒரு டூல் முடிஞ்சு இன்னொரு டூல் வரும்போது T00 T01 T01 வரும், T02 T02 வரும். ஓகே இதை கொடுத்துக்கோ. என் சீக்வன்ஸ் நம்பர் கொடுத்தா கூட இல்ல ஆஃப் பண்றதுனாலும் பண்ணிடலாம். அது கரெக்டா N1 N2 N3 வேணும்னா மேலேயும் 1 வைக்கணும், கீழேயும் 1 வைக்கணும். இல்ல என் சீக்வன்ஸ் நம்பரே வேணாம் சார், டூல் சேஞ்ச் ஆகிற இடத்துல நான் போய் எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸ்டாக் செட்டப், அதுல ஸ்பிண்டில்ல சில பேர் டைரக்டா வேல்யூ டிராயிங் கையில இருக்குன்றவங்க மேக்சிமம் டயாமீட்டர் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுன்னா நேரா போய் கொடுத்துருவாங்க. டிராயிங் கையில இல்லாதவங்க மேக் ஃப்ரம் 2 பாயிண்ட்ல போய் இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளோன்றத அவன் கொடுத்துட்டு அவனே எடுத்துப்பான். டயா எவ்வளோன்றத எடுத்துப்பான். அதாவது மினிமம்ன்றது நீ இங்க கொடுக்கணும், இங்க வரணும். ஓகே கரெக்டா இங்க கொடுக்கணும். இதுல இருந்து என்னோட மேக்சிமம் டயா, அதாவது மினிமம் டயா இதான், மேக்சிமம் டயா இது கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும். ஆனா டிஸ்டன்ஸ் மாறுது பார், ஏன்னா நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன்ல. அப்ப டிஸ்டன்ஸ் வந்து நீ இங்க போய் பார்த்து கூட எடிட் பண்ணிக்கலாம். 275 ஓகே, இது மாதிரி பண்ணிக்கலாம். சரி, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி சார் 48 ஓகே, ஆனா எனக்கு கடையில 50 ராடு தான் கிடைக்கும், 5 தான் கிடைக்கும் ராடு கடையில. 45 அதை விட்டா 50 தான், அதை விட்டா 55 கரெக்டா. அப்ப ரவுண்டா நான் இங்க போய் 50ன்னு கொடுக்க கூடாதா சார்? கொடுக்கலாம், ரவுண்டா அங்க கொடுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா ப்ரோக்ராம் பண்றவன் இதை யூஸ் பண்ணுவான், அதை யூஸ் பண்ணி இங்க போய் 2 mm கொடுப்பான். அப்ப 48 + 2 50. இதை யூஸ் பண்ணலாம், இல்ல டைரக்டா இங்கே கொடுத்துடலாம். அதே மாதிரி ஃபேசிங் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்டாக் வைக்க போறீங்கன்னு கேட்கறான். இல்ல சார் நான் 275லயே ஃபேசிங் பண்ணிக்க போறேன்னா இது ஃபினிஷ்டு காம்போனன்ட், இதை வச்சு பண்ணக்கூடாது. அப்ப முன்னாடியே பிளான் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம்ல டிரான்ஸ்லேட்ல போய் இந்த ராட லைட்டா நவுத்தி 2 mm ஆரிஜினை முன்னாடி வச்சு அப்படி பண்ணிருக்கணும். இல்லையா நீ இப்ப டைரக்டா இங்க போய் 2ன்னு கொடுத்துக்கலாம். ஆனா ப்ரோக்ராம்ல Z- வராது. ஃபேசிங் ப்ரோக்ராம் Z1 Z.5 Z0 வரும். ஆனா எனக்கு ப்ரோக்ராம்ல Z- தான் சார் வேணும், Z-1 Z-0.5 அந்த மாதிரி வேணும்னா அதுதான், அது ரெண்டுமே நான் சொல்லி கொடுத்துறேன். அது நீ மிஷின்ல போய் பாத்துக்கலாம், மிஷின்ல போய் வியர்ல போய் இது பண்ணிக்கலாம். நான் ரெண்டுத்தையும் சொல்றேன். ஓகே இங்க கொடுக்கலன்னா நீங்க டைரக்டா இங்கே ஏத்திடலாம், 278ன்னு கொடுத்துடலாம். ஆனா இந்த 278 கொடுத்தா என்ன தெரியுமா ஆகும், 278ன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டாக்கு பின்னாடி மட்டும்தான் ஏறும், முன்னாடி வராது, பின்னாடி போயிடும். அந்த ராடோட கடைசி பின்னாடி இருக்கு பாரு, அங்கிருந்து 2 mm இப்படி வரும், இங்க வராது, முன்னாடி வராது. ஓகே அப்ப பாத்துக்கோங்க, எதுன்னு நீ தான் பாத்துக்கணும். சரி, அப்ப நான் 275ன்னு கொடுத்துட்டு ஃபேசிங்காக ஒரு 2 mm கொடுத்துறேன். இப்போ இங்க வரும், முன்னாடி வரும், காமிக்கிறாரு, வரும் முன்னாடி வரும். இப்போ இங்க லெஃப்ட் மார்ஜின் வருதா, அதுல இது எதுக்குன்னா கட் ஆஃப் பண்றதுக்கு. கட் ஆஃப்னா இப்ப கரெக்டா 275லாம், ஆனா இப்ப நம்மளுக்கு அது தேவையில்லை. ஏன்னா டிராயிங் படி நான் இந்த இடத்துல புடிச்சுப்பேன், இங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பாட்டை திருப்பி இந்த இடத்த புடிச்சுக்கிட்டு அந்த சைடு ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ லெஃப்ட் மார்ஜின் தேவையில்லை. வச்சினா ஸ்டாக் பின்னாடி தான் ஏறும், பின்னாடி, அதாவது ரைட் சைடுனா ஆரிஜினுக்கு ரைட்ல ஏறும், லெஃப்ட்னா ஆரிஜினுக்கு பின்னாடி ஸ்டாக் ஏறும். அது மாதிரி பாத்துக்கோ. கொடுத்துட்டேன்னா அப்ப பார்ட்டிஷன் பண்ணணும், அது பாத்துக்கோ. சரி, இப்போ நேரா ஓகே கொடுத்துரு, வந்துருச்சு பாரு, ஏறிச்சா, அவ்வளவுதான். இப்ப ஜாஸ் நம்மளுக்கு பின்னாடி சாலிடா 32, இந்த சைடு கிட்டத்தட்ட ஒரு 50 mm கிட்ட ஸ்டாக் இருக்கு. ஸோ நான் நேரா என்ன போறேன், ஜாஸ்ல போய் இதுலயே வந்து ஓடி ஜா ஐடி ஜா 2 இருக்கும், காட்டுறேன் பாரு. இது பாயிண்ட் பண்றது, அந்த ஜாஸை வந்து இது இந்த மாதிரி எடுக்கிறது. அப்படி இல்லைன்னா நம்ம இது மாதிரியும் எடுத்துக்கலாம். இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதுல எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெத்தட் வரும், இது வரை, இது ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோ, ஓகே கொடுத்துரு. ஓகே ஜாஸ் மாத்துறது. ஸோ உனக்கு நீ இப்படியும் எடுத்துக்கலாம், ஓகே கொடுத்துரு. இதுவும் எடுத்துக்கலாம், இந்த ஜாஸும் எடுத்துக்கலாம். ஓகே
ஸோ இதுல வந்து ஜாஸ் கையில வச்சிருந்தீங்கன்னா அதை வெர்னியர்ல மெஷர் பண்ணி இங்க வேல்யூ கொடுக்கும். அதோட வித்து எவ்வளோ, அந்த ஜாவோட ஹைட் எவ்வளோ, அதுல ரேடியஸ் இருக்கா இந்த இடத்துல, அதையும் கொடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியே மாஸ்டர் கேம்ல வந்துடும். அது ஜாஸ் கையில இருக்கணும். இருந்ததுன்னா வெர்னியர்ல வித்து எவ்வளோ ஹைட் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதை அப்படியே கொடுக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னோட காம்போனன்ட்ல 25 mm இல்ல 20 mm நீ பின்னாடி லாக் பண்ணிடு, வந்துச்சு பாரு பின்னாடி லாக் பண்ணிடு அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு, ரைட் ஸ்டாக்கு தேவை கிடையாது, நம்ம லெஃப்ட் ஸ்டாக்கு தான். இது புரியலையா? ரைட் ஸ்டாக்னா சக் வந்து ரைட் சைட்ல இருக்கும் சில மிஷின்ல, அது ஆனா 90% லெஃப்ட் சைட்ல தான் லேத்துல இருக்கும். ஸோ அதனால ரைட் ஸ்டாக்கை எடுத்துட்டு ஃபிட் ஸ்கிரீன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தனா அப்படியே வந்துடும். ஓகே, நல்லா தெரியணுமா? டர்னிங்ல போய் ஸ்டாக் ஷேடிங், அவ்வளவுதான். கருப்பு கலர்ல இருக்கிறது ரா மெட்டீரியல், ப்ளூ கலர்ல இருக்கிறது ஜாஸ். ஓகே, அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஸ்டாக் ஷேடிங் கொடுத்துட்டோமா, வேணானா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப போறோமா, இப்ப டர்னிங்ல ஃபேசிங் போறோம். ஃபேசிங்க்கு வந்து செயின்லாம் எதுவும் கேட்க மாட்டான், டைரக்டா வந்துடும். இப்போ இன்செர்ட் வந்து என்ன இன்செர்ட் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கலாம். டபுள் கிளிக் பண்ணு. டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சிஎன்எம்ஜி 80 டிகிரி. நீங்க இன்செர்ட்டை மாத்துறதுன்னா வேற இன்செர்ட் எடுத்து. ஓகே, அந்த இன்செர்ட்டோட நோஸ் ரேடியஸை இங்க கண்ட்ரோல் பண்ணும். 0ல இருந்து 24 வரைக்கும் கொடுத்துருக்கோம். அந்த ரேடியஸ் அவ்வளவு பெருதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் 0.8 இல்லைன்னா 0.2 0.4 அவ்வளவுதான். இன்செர்ட்டோட திக்னஸ் இங்க கொடுத்துருக்கோம். அந்த ஹைட் இருக்குல்ல, அதுதான், அது இது பண்ணிக்கலாம். அவன் 4 நார்மலா வச்சிட்டானா, ஹோல்டர்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஹோல்டருக்கு பாரு, சும்மாடா, அதாவது சிமுலேஷன் பண்றதுக்காகடா. நீ இல்லைன்னா அந்த ஹோல்டர் எடுத்து அந்த ஹோல்டரோட வித்து எவ்வளவு இதோ ஏன்னா என்னன்னு கொடுத்துருக்கான் பாரு அவனு. ஏன்னா இது அந்த ஹோல்டரோட அகலம், அதுதான் எல்லாத்தையும் நீ பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஹோல்டரோட அகலம் வெர்னியர்ல பாத்துக்கோ. அடுத்தது பி, பி எங்க வருது பாரு, இதோ கொடுத்துருக்கான் பாரு, இது இந்த ஹைட். ஓகே, அது பி. சி, சின்றது இந்த இடம். ஓகே, அடுத்தது டி, டின்றது இந்த இந்த அந்த ரேடியஸ்ல இருந்தே இது வரைக்கும். அப்போ கம்ப்ளீட்டா அந்த ஹோல்டர் உன் கையில இருக்கணும். இருந்ததுன்னா மொத்தத்தையும் நீ பார்த்து அப்படியே இன்புட் பண்ணிடலாம். இல்லையா மாஸ்டர் கேம்ல இருக்கிறதே விட்டு, உனக்கு ப்ரோக்ராம் தானே வரப்போகுது, இதனால ஒண்ணு மிஷின்ல அடிப்பட போறது இல்லை, அப்படியே விட்டுரு, அவ்வளவுதான். பட் காமிக்கிறேன், இதை நீ பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். இது இருக்கு செட்டப் டூல், அதுல போய் நேரா என்ன பண்ணலாம், மவுண்டிங் பொசிஷன். நீ அந்த அந்த டூலை வந்து இப்படி மவுண்ட் பண்ண போறியா இல்ல இப்படி மவுண்ட் பண்ண போறியா அதெல்லாம் கேட்பான். ஓகே, ரிவர்ஸ் டைரக்ஷனு, பிளஞ்ச் டைரக்ஷனு, இதெல்லாம் ஆனா ரொம்ப இதுவா இருக்கும், இதெல்லாம் விட்டுரு, தேவையில்லை. டிராயிங் டூல்ல போய் இதுதான் அது, இதுதான் அது. ஓகே, அந்த இதுதான் டிராயிங் டூல். இதுல போய் நீ பிரஸ் என்டர் டு கண்டினியூன்னு கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஓகேவான்னு செக் பண்ணிக்கலாம். இல்லையா நம்ம ஏதாவது ஒண்ணு வரைஞ்சி வச்சிருக்கோம்னா அதை உள்ள கொண்டு வரலாம். அதுதான். இப்ப இதோட விட்டு நான் சும்மா காமிக்கிறேன் அந்த ஆப்ஷன்லாம், இதோட விட்டுரு, இதெல்லாம் தேவையில்லைன்னா விட்டுரு, நேரா இதுக்கு வந்துரு, க்ளோஸ் பண்ணிடு. க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி ரஃபிங் டூல் 0.8 இன்செர்ட் சிஎன்எம்ஜி, ஃபீட் ரேட் வந்து 0.2 mm per revolution. அப்போ ஒரு சுத்துக்கு 0.2 போகும். ஓகே, இல்ல ஃபீட் ரேட்லயும் கொடுத்துக்கலாம், மில்லிங்ல கொடுக்குற மாதிரி. உனக்கு எது வேணுமோ நீ பண்ணிக்கலாம். ரெவல்யூஷன் இல்லைன்னா என்ன தெரியுமா ஆகும், F0.2 வந்து எது அந்த டேபிள் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், அதுல பாத்துக்கோ. சோ ரெவல்யூஷன்ல கொடுத்துரு, அதாவது டேபிள் இல்லடா சக்கு சுத்துறது தான். நீ மினிட்ல கொடுத்துட்டீங்கன்னா சக்கு பொறுமையா நவரும். ஏன்னா MM வேற, 0.2 mm இவ்வளவுதான். அப்போ ஸ்லோவா இதாகிற மாதிரி ஆயிடும். ஏன்னா அதான் உனக்கு என்னன்னா G94 G95 சொல்லுவாங்க தெரியுமா, ஃபீட் ரேட் பர் ரெவல்யூஷன், ஃபீட் ரேட் அதுதான்டா அது. நீ இது கொடுத்துட்டீங்கன்னா G95 வந்துடும், இது கொடுத்தா G94 வரும், அவ்வளவுதான். ஓகே, சரி. CSS கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் ஸ்பீடு, இதை வந்து மேக்சிமம் டர்னிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, ஃபேசிங்க்கு பண்ண மாட்டாங்க. அதாவது இறங்கி ஏறுது பாத்தீங்களா, அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணும். நம்ம மினிமம் மேக்சிமம் செட் பண்ணிட்டா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும். அதுதான் அது போட்டு பார்க்கலாம்.
இப்போ ஆர்பிஎம் இருக்கா, ஃபர்ஸ்ட் ஆர்பிஎம் காட்டுறேன், டர்னிங் பண்ணுவோம் அப்ப அதை போட்டு பார்ப்போம். இப்போ ஆர்பிஎம்ல போயிட்டு எவ்வளவு கொடுக்குறேன், ஒரு 1000 கொடுக்குறேன். சக்கு சுத்துறது 1000 குத்துட்டேன்னா இது தேவையில்லை. இது வந்து சிஎஸ்எஸ் போடும்போது தான் இது எடுத்துக்கும், மற்றபடி இது தேவையில்லை. இந்த ஆர்பிஎம்னா இது ஒன்று வந்துடும். கூலண்ட் ஆன் பண்ணிக்கும், ஆன்ல தான் இருக்கு. கமெண்ட் கொடுக்கணும்னா கொடுத்துருவோம். பேசிங் ஓகே. அடுத்தது என்ன கொடுத்துருக்கான், இதெல்லாம் எதுவுமே நீ டச் பண்ண வேணாம். நேரா வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல போய் செலக்ட்ல ஒர்க் பீஸுக்கு மேல, இதான் ஒர்க் பீஸ், இது கிடையாது, இதுதான் ஒர்க் பீஸுக்கு மேல டைரக்டா குத்த கூடாது. நீ முதல்ல இங்க வந்துரு. அப்போ நீ என்ன பண்ணலாம், கிளியரன்ஸ்ல போய் கொடுக்கலாம். இதோ இருக்கு, இதான சொல்ற. அது இல்ல சார், கிளியர் சொல்றாங்க. நான் பார்த்தேன் இதுலயா, செலக்ட் கொடுத்துட்டு கார்னரே கொடுங்க. இங்கயா கொடுத்துட்டு வேல்யூ இங்க கொடுக்குற மாதிரி இசட்ல கொடுத்துக்க, அதுவும் பண்ணிக்கலாம், அதுவும் பண்ணிக்கலாம். அதாவது கார்னர்ல கொடுத்துட்டீங்கன்னா இங்க போய் இசட்ல வந்து +2 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும், வெளியில வந்துடும். வெளியில வந்துட்டு அதுவும் பண்ணிக்கலாம். இல்ல இதை செலக்ட் பண்ணி நம்மளா இருக்கிற இடத்தையும் அதுவும் வேல்யூ எடுத்துக்கும். அது வருது, அதுவும் வேல்யூ எடுத்துக்கும். இது ரிட்ராக்ட்னா ஒரு டெப்த் ஆஃப் கட் போகும்போது நம்ம எங்க இப்போ இதை கிளிக் பண்ண தெரியுமா, அங்க வந்துட்டு திருப்பி போகும். ஓகே. அப்ப ரிட்ராக்ட் நீ அதே இடத்த வேணா வச்சுக்கலாம், இல்ல வேற இடத்த மாத்துறதுனாலும் மாத்திக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துரு, அவ்வளவுதான். இந்த கதை முடிஞ்சது. இப்போ இங்க வா, என்ட்ரி அமௌண்ட், அதாவது ரா மெட்டீரியல்ல இருந்து அது 6 அது என்ட்ரி அமௌண்ட் 2 mm கொடுத்துறேன். இப்போ 2 mm ஸ்டாக் இருக்கு. ரஃபிங் வந்து 1 mm கொடுத்துறேன். பினிஷிங் வந்து 0.5 0.5 2 பாஸ் போனாலும் ஓகே தான், உன் இஷ்டம். கொடுத்தாச்சா. ஓவர் கட்டு எக்ஸ்ல அந்த பபுள் வரக்கூடாது. இந்த இடத்துல பபுள், இந்த இடத்துல பபுள் நிக்குமா, அந்த பபுள் வரக்கூடாதுன்னு ஒரு 1 mm கொடுத்துறேன். இது ரிட்ராக்ட் கொடுத்துட்டு ஸ்டாக் டு லீவ் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் விட்டுரு. எல்லாத்தையும் இதெல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கம்ப்யூட்டர் மோடுனா G41 42 வராது, வியர்ல வச்சுனா வரும். ஆனா ஃபேஸிங்க்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன், காம்பன்சேஷன் தேவையில்லை. அப்ப கம்ப்யூட்டர் மோட்லயே வச்சிரு. இப்ப புதுசா என்ன கத்துக்க போறதுன்னா, இந்த கார்னர் ஃபேஸிங் பண்ணும் போதே ரேடியஸும் பண்ணிக்கலான்றான், ஃபேஸிங் பண்ணும் போதே சாம்பரும் பண்ணலான்றான். 1 mm 45 டிகிரி. ஓகே. பாட்டம் ரேடியஸ், இந்த இடத்துல இப்படி ரேடியஸ் வேணுமா அப்படின்னு கேட்கறான். இந்த இடத்துல ரேடியஸ் வேணும்னா கொடுத்துக்கலாம். வேணாம் சார் எனக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா வேணும், இங்கேயும் ரேடியஸ் வேணாம் இங்கேயும் ரேடியஸ் வேணாம் அப்படின்னா அப்ப விட்டுரு. இப்ப சாம்பர் கொடுத்தாச்சு, விடு, அது 0 பண்ணியாச்சு. பண்ணியும் காமிக்கிறேன், சிமுலேஷன் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. இப்ப 0 பண்ணிருக்கோம். இப்ப கேட்கறான் பாரு, அடுத்தது சாம்பர் வந்து கீழ இருந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே மேல போகணுமா, இல்ல சாம்பர் மேல இருந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கீழே வரணுமான்னு கேட்கறான். எல்லாம் உன் இஷ்டம் தான். அதாவது டூல் இப்படி போயிட்டு இங்க இருந்து சாம்பர் பண்ணிட்டு இப்படி வரும். இதை கொடுத்தினா டூல் இப்படி போதா, இப்படி இறங்குதா, இங்க இருந்து சாம்பர் பண்ணிக்கிட்டே மேல போகும். எப்படி வேணா பண்ணிக்கலாம். மேல இருந்து இறங்குறதா, சரி ஓகே. கீழ இருந்து தானே, அப்போ இது ரெண்டாவது. கீழ இருந்து மேல போறது, அந்த ஏரோ மார்க் இருக்கு பாரு, தெரியுதா. இது வந்து ரஃபிங்டா, அப்போ இஷ்டம். இது ரஃபிங், ஏன்னா ரஃபிங் வந்து நம்ம 1 mm கொடுத்துருக்கோம் இங்க பார்த்தல. அதுக்கு பினிஷிங் ஒரு 2 பாஸ் கொடுத்துருக்க பாரு, அதுக்கு என்ன மோஷன்ல போகணும்னு கேட்கறான். அதுக்கும் மேல இருந்து கீழே வரணுமா கீழ இருந்து மேல போகணுமான்னு கேட்கறான். பினிஷிங் அதுதான், அதுதான் அந்த பினிஷிங்டா. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து வந்து இப்படி ரிட்ராக்ட் ஆகும். நான் காமிக்கிறேன் ஒன்னு காமிக்கிறேன், ஒன்னு பார்க்கலாம். சரி, அப்ப பினிஷிங்கும் இதே வச்சுக்கோ. வச்சுக்கிட்டு வச்சுட்டியா, ஓகே கொடுத்துட்டியா, முடிஞ்சு போச்சு. இப்ப லீடிங் ரெண்டுமே மேல இருந்தா வச்சிருக்கேன். லீட் இன் லீட் அவுட்ல போயிட்டு டூல் இந்த மாதிரி இறங்கக்கூடாது எப்பவுமே. ராட் இருக்குன்னா இப்படி, அதாவது இப்படிதான் வரும், இப்படி வரும், இப்படி வந்து இப்படி இறங்கி இப்படியும் பண்ணலாம், இல்ல நேரா இப்படி இறக்கலாம். இது வந்து என்னன்னா இந்த மாதிரி பண்ணு, -135 டிகிரி இந்த மாதிரி பண்ணி 2 mm கொடுத்துக்கோ. அதே மாதிரி எக்ஸிட்டும் கொடுத்துக்கோ. நான் சிமுலேஷன் வரும்போது தான் உனக்கு எல்லாம் புரியும். எப்படி இருப்பார் டூல் பார் வந்துருச்சா, எப்படி ஓடுதுன்றத இப்பவே பார்க்கலாம். இங்க வந்துருச்சு. நம்ம முதல்ல கொடுத்தோம் பாரு, அந்த 2 mm தள்ளி கொடுங்க அந்த ரெஃபரன்ஸ்னு, அதுவா அங்க வந்து மேல இதாகி நான் அந்த 135 டிகிரி
ஓகே 135 டிகிரிக்கு. நான் உங்களுக்கு என்ன பண்ண ஃபினிஷிங் காம்பவுண்ட் மேல ரா மெட்டீரியல் வச்சுக்கிறோம்ல. ஆமா இதுதான். அங்க இருந்து தான் வந்து நம்ம அந்த அதுதான் நானும் கேட்டேன் உங்ககிட்ட. இப்ப பாத்தீங்களா பிளஸ்ல ஓடுது பாரு, அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். ரா மெட்டீரியல் எப்படா தள்ளி வைக்கட்டுமா என்னன்னு கேட்டேன். நீ தான் வந்து அது ஒண்ணுல பேரமெட்ல போக மாட்டீங்க. இதுல போங்க. இதுல இல்ல சார். இங்க போயிட்டு அங்க இசட்ல கொடுப்பா தானே. இங்க கொடுக்கணும். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இங்க இருக்கும்டா. இதோ இங்க இருக்கும். இதுக்குள்ள கொடுக்க சொல்றியா? இங்கயா? அந்த இடம் கொடுத்தீங்கன்னா அதான் ரா மெட்டீரியல். இது ஃபினிஷிங் காம்பவுண்ட். அதுல இருந்து ஒரு 2 mm அத எடுத்துக்கும். அதுல இருந்து அப்ப ஒரு 4 mm கொடுத்துரு, அவ்வளவுதான். 2 mm. அது ஏற்கனவே 2 இருக்குல்ல உனக்கு. ஸ்டாக் ஏத்திருக்கல, ரைட் மார்ஜின் ஏத்திருக்கல, அந்த 2 தான் அங்க காமிக்குது. அப்ப 4 mm கொடு. 4 mm கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். டயா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஏத்திக்கலாம், 30 கூட கொடுத்துக்கலாம், அது உன் இஷ்டம் தான். அப்படியே இந்த பக்கம் மாத்திரு, அவ்வளவுதான். எல்லாம் ஒண்ணுதான். ஓகே இப்ப பாரு.